பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் செய்திக்கு ஆரம்பமாக நம்முடைய இருதயத்தை தேவன் முன்பாக ஒப்பு கொடுத்து நாம் தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். கர்த்தாவே, இந்த வேளையிலும் தகப்பனை உம்மை நோக்கி பார்க்கும்படியாக நீர் செய்த கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த செய்தியானது ஒவ்வொரு பேருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. என்னை முற்றிலுமாக தாழ்த்துகிறேன். இது என்னுடைய வார்த்தை அல்ல, உம்முடைய வார்த்தையாக இருப்பதனாலே இதை கேட்கிற உங்களுடைய இருதயத்திலே நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எல்லா அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யுங்க. எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளிலும் இந்த செய்தியில் கலந்து கொண்ட யூடியூப், இன்னும் ஃபேஸ்புக்கு, இந்த டெலிவிஷன் மூலமாக இன்னும் அநேகர் கலந்து கொண்டதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் செய்திக்கு ஆரம்பமாக ஒரு சுவாரஸ்யமான ஒரு முக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு அடிப்படையான செய்தியை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, தேவனை அறியாத எல்லா ஜனங்களுக்கும் உரித்தான ஒரு முக்கியமான செய்தியை நாம் இங்கே பார்க்கின்றோம். லூக்கா எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பலாம். ஆண்டவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானுமாய் இருந்த சகைவு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜன கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இங்கே அநேகருக்கு ஆண்டவராகிய இயேசுவை அறிய வேண்டும், இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேகருக்கு ஒரு ஆவல் உண்டு. உலகம் முழுவதும் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவை குறித்து அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரை அறியாத ஜனங்கள் மிகவும் குறைவு. அவர்கள் எப்படி ஆண்டவரிடத்திலே வந்து ஆண்டவரை தெரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால், ஆண்டவரை குறித்த செய்தியை கேள்விப்பட்டதினாலே, அவர் போதித்த போதனைகளினாலே, அவர் செய்த அற்புதங்களினாலே, அவருடைய வார்த்தை மெய்யாகவே அது ஒரு தெய்வீக காரியத்தை கொண்டிருக்கிறது என்பதை குறித்து அவர்கள் ஆவலோடு இருந்ததினாலே ஆண்டவராகிய இயேசுவை இன்றைக்கு அநேகர் பெற்றுக்கொண்டார்கள், இல்லை என்றால் தெரிந்து கொண்டார்கள். இங்கே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு முன்பாக அநேக போதனைகளை போதித்து அநேகருக்கு தேவ வார்த்தைகளை கொடுத்து அநேக நோய்களை குணமாக்கி அவர் வருகின்ற வேளையில இங்கே சகைவு என்ற ஒரு மனிதன் எப்படியாவது நான் ஆண்டவராகிய இயேசுவை பார்க்க வேண்டும், மனிதர்களை பார்த்து அழுத்து போனேன், மனிதனுடைய காரியங்களை பார்த்து நான் சோர்ந்து போனேன், ஆனால் இயேசுவை நான் அறிய வேண்டும், இயேசுடைய குணாதிசயம் என்ன, இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு அவன் வருகின்றான். ஆண்டவராகிய இயேசுவை நெருக்கி ஒரு கூட்டத்தினர் அவரிடத்திலே வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அற்புதங்களை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். சகைவு பார்த்தான், இந்த கூட்டத்திலே நாம் சென்றால் நம்மை நெருக்கி அவரை பார்க்க முடியாதபடி தடை செய்து விடுவார்கள் என்று சொல்லி ஒரு காட்டத்தி மரத்திலே, உயரமான மரத்திலே அவன் ஏறி அமர்ந்து கொண்டான். அங்கே ஆண்டவர் அந்த இடத்திலே வருகின்றார். அந்த இடத்திலே அந்த கூட்டத்தின் மத்தியிலே, திரளான ஜனங்கள் மத்தியிலே
அவர் வந்து அந்த சகைவை பார்த்து, சகைவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இதிலே நாம் ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட இடத்திலே மறைவாக இருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கண்கள் நாம் எல்லோரையுமே நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றது. இங்கே சகைவை பார்த்த உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இறங்கி வா, உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வார்த்தை! ஊழியத்தின் பாதையிலே அநேக இடங்களிலே நான் செல்கின்ற பொழுது அநேக ஆண்டவராகிய இயேசுவை அறிவிக்கிற ஒரு மனிதன் என்கிற அடிப்படையிலே வாஞ்சையோடு காத்திருந்து தேடி வருவார்கள். இல்லை என்றால் நம்மளை அழைத்து அவர்கள் அன்பாக விசாரிப்பார்கள். ஏனென்று சொன்னால் ஆண்டவரை அறிய வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை நாங்கள் உணர வேண்டும். எங்களுடைய கேள்விகளுடைய சந்தேகங்களுக்கு அதற்குடைய விடை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கும் இப்பொழுதும் ஜனங்கள் ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார்கள். சகையும் அப்படித்தான். ஆண்டவர் சொல்கின்றார், இன்று உன்னுடைய வீட்டிலே ரட்சிப்பு உண்டாயிற்று. அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகைவு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளும் தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். ஆண்டவராகிய இயேசு அவனுடைய இருதயத்திலே வருகின்ற பொழுது அவனுடைய மனசாட்சி அங்கே சுத்தம் பண்ணப்படுகிறது. அவனுடைய மனசாட்சியை அவன் ஆராய்ந்து பார்க்கின்றான். அவனுடைய வாழ்க்கையிலே வாங்கிய அந்த லஞ்ச பணம், அதன் மூலமாக அவன் சேர்த்த சொத்துக்கள் எல்லாவற்றையும் குறித்து அவன் யோசிக்கின்றான். பொருளாதாரம் மேம்படுவது நல்லது, நம்முடைய சம்பத்துகள் மேம்படுவது நல்லது. ஆனால் இந்த சகைவு ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாய் இருந்த சகைவு என்று பார்க்கின்றோம். ஆகவே அந்த சாவடியிலே, சுங்க சாவடியிலே அவன் அநேக பணங்களை கையூட்டாக லஞ்சமாக அவன் பெற்றிருக்க வேண்டும். அதனாலே அவனுடைய இருதயத்தில் ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. நாம் யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக பேசுகிறோமோ, செயல்படுகிறோமோ, அவருடைய வாழ்க்கையில சமாதானம் எடுத்துக்கொள்ளப்படும், சந்தோஷம் அங்கே இருக்காது. எல்லா சௌரியங்களும் அவனுக்கு இருக்கும், எல்லா விதமான பொருட்களும் அவனுக்கு இருக்கும். அவனை சுற்றி அநேகர் இருப்பார்கள், நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒருவன் விரோதமாக செல்கின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. இங்கே இந்த சகைவு ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறான், என் ஆஸ்தியில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய உடைமை, தேவையில்லாத பணத்தின் மூலமாக மற்றவர்களை சூறையாடி குறை சொல்லி லஞ்சமாக வாங்கி பெற்றுக்கொண்ட பணத்தை நான் திருப்பி கொடுக்கிறேன். எவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 மடங்கு நான் திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த சகைவு சொல்லுகிறதை நான் பார்க்கின்றோம். இன்றைக்கு அநேகர்களுக்கு இயேசு வேண்டும், அவர் செய்கிற அற்புதங்கள் வேண்டும், அவர் செய்கிற எல்லாம் எனக்கு வேண்டும், ஆனால் நான் ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பி வரமாட்டேன் என்று பிடிவாதமாக அவர்கள் செயல்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அநேகர் நாம் நல்ல சபைகள் மூலமாக தேவனிடத்திலே வழி நடத்தப்படுகிறோம். அங்கே ஆண்டவர் நல்ல ஒரு போதகரை நமக்கு தருகிறார்,
நல்ல சபையை தந்திருக்கிறார். நல்ல தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அவர்கள் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் ஏராளம். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆழமான முறையிலே சத்தியத்தை பிரசங்கித்த அருமையான ஊழியக்காரர்களை அந்த சபைகளை நான் மறந்து போகவில்லை. இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே அநேக சபைகளுக்கு சென்று தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே எனக்கு சபை பாகுபாடு என்பது கிடையாது. அருமையான சபை லேமன்ஸ் எவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் LEF என்கிற சபையில ஆரம்ப நாட்களிலே நான் சத்தியத்தை கேட்டேன். அவர்கள் மனம் திரும்புதலை குறித்து அடிப்படையை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில, ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில அடிப்படையானது மனம் திரும்பி அவன் தேவனுக்குள்ளே வருவது. உலகத்திலே அவன் எவ்வளவு வேண்டுமானாலும் ஐஸ்வர்யவானாக இருக்கலாம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசுனுடைய ரூபத்தை, அவருடைய ஆவியை, அவரை உணர்ந்து அவரை தேவன் என்று விசுவாசித்து அவரை தெய்வமாக கொண்டு உலகத்தினுடைய அசுத்தங்கள், பாவங்கள், பொறாமைகள், உலகத்தினுடைய மனித ஆராதனைகள் இவைகளை விட்டு தேவனிடத்திலே வருகின்ற பொழுது அவன் தெய்வீக சமாதானத்தை அவன் பெற்றுக் கொள்கின்றான். நான் ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக பல தெய்வங்களை வழிபட்டு, பல தெய்வங்கள், ஏன் 33 தேவர்கள் என்று சொல்வார்களே, பல தெய்வங்களை ஆராதிக்கின்ற வேளையில ஒரே மெய்யான தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வசனம், அந்த வார்த்தை எனக்குள்ளே வந்தது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே மெய்யான ஜீவ அப்பம் என்ற அந்த அழுத்தமான வார்த்தைகள். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லிய அந்த வசனங்கள் என் இருதயத்திலே ஆழமாக பதிந்தது. நாம் ஒவ்வொருவரும் தேவனை பார்க்க வேண்டும், தேவனை அறிய வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கின்றது. ஆனால் எங்கேயோ சிக்கிக் கொள்கிறோம். ஆண்டவராய் இயேசு இங்கே நின்று சொல்லுகின்றார், சகைவே நீ இறங்கி வா என்று சொல்கின்றார். இயேசு மீண்டும் அவரை நோக்கி 9வது வசனத்தில், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அவர் அதிகமாக அவனிடத்தில் பேசவில்லை, அவனுடைய மனதை ஆராய்ந்து பார்த்தார். எப்பொழுதுமே தேவன் வெளியரங்கமான காட்சிகளை வைத்து பார்ப்பதில்லை. நம்முடைய ஐஸ்வர்யத்தை வைத்து, இல்லை என்றால் நம்முடைய அதிகாரத்தை வைத்து அவர் பார்க்கிற தேவன் அல்ல. நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கின்ற ஒரு தேவன். மனிதர்களோ முகத்தை பார்ப்பார்கள், தேவனோ இருதயத்தை பார்ப்பார் என்று சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகையினுக்கு உள்ளே இருந்த அந்த இருதயத்தை அவர் பார்த்தார். அவனுக்குள்ளே இருந்த தாகத்தை அவர் பார்த்தார். மெய்யான தேவனை அறிய வேண்டும் என்கிற வாஞ்சையை அவர் பார்த்தார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. எப்படி ஒரு சத்தியத்தை அவர் சொல்லுகிறார். இவன் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான், இவனுக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஏன் அதை சொன்னார்? மனித குலம் தேவனை விட்டு விலகி தன் இஷ்டம் போலே போகின்ற ஒரு போக்கை கொண்டுள்ளது. பல வழிகளிலே பிரயாசப்படுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார்,
இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று கேட்டார். சொல்லுகிறார், நாம் இழந்து போன சமாதானத்தை, இழந்து போன பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த மகிமையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு தரும்படியாக அவர் இந்த உலகத்திலே வந்தார். அநேகர் இப்படி கேள்வி கேட்கிறார்கள், இயேசுக்கென்று அநேகர் ஓடுகிறீர்கள், அநேகர் பலவிதமான ஊழியங்களை செய்கிறார்கள், எதற்காக நீங்கள் அதை செய்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வசனம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு அளவுகோலாக அது இருக்கின்றது. அநேகர் வந்தார்கள், போனார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து 2026 வருடங்களுக்கு மேலாக ஆக போகிறது. இன்னும் அவருடைய பெயர், அவருடைய புகழ், அவருடைய சிலுவை மரணம், அவருடைய உயிர்த்தெழுந்தல், அவருடைய 2ஆம் வருகை கூட மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. பல கோடி ஜனங்கள் உலகம் முழுவதும் ஆண்டவராய் இயேசுவை நான் பார்க்க வேண்டும், நான் இந்த உலகத்திலே இருக்கின்ற பொழுது இயேசு வந்தால் அவருக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதிப்படுத்த வேண்டும். ஒருவேளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருவதற்கு முன்பாக நான் மரணித்தால் பரலோக ராஜ்யத்திலே நான் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் அதை வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறதை நாம் அறிவோம். சிலர் எதிர்க்கலாம், சிலர் அநேக தூஷணங்கள் சொல்லலாம். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு தெரியும் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வருவார் என்று சொல்லி. அதே மத்தேயு 19வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கின்றோம், ஜனங்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபித்து வந்தபடியால் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியால் அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவரிடத்தில் 10 ராத்திரி திரவியங்களை கொடுத்து, நான் திரும்பி வருவனும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனை அறிந்த நீங்களும் நானும் ஆண்டவர் கொடுக்கிற தாளந்தை வைத்து இந்த உலகத்திலே அவருக்கென்று சாட்சியாக வாழ்ந்து அவரை பற்றி அறிவிக்க வேண்டியது நாம் ஒவ்வொருவரிடம் விழுந்த கடமை என்று நான் பார்க்கின்றோம். இந்த வார்த்தையை நாம் கொடுக்காவிட்டால் ஜனங்கள் மரித்து போவார்கள், பாவத்திலே மரித்து போவார்கள், சிற்றின்பத்திலே மரித்து போவார்கள். ஆண்டவருடைய ஆவியான வார்த்தைகளை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அவருடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது, ஜனங்கள் தேவனை தேடி வருகின்றார்கள். மத்தேயு புத்தகம் 4வது அதிகாரம் 15 வாசிக்கின்ற பொழுது அங்கே நாம் பார்க்கின்றோம், இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசினாலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று. ஆண்டவருடைய வருகையை முன்னறிவித்து ஆண்டவருடைய காரியத்தை சொல்லிக் கொண்டு வந்த தீர்க்கதரிசிகள் இப்படியாக சொல்லுகிறார்கள், இருளில் இருக்கும் ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த நாட்களிலே மிகவும் குறைவான ஜனங்கள் உலகளவிலே ஒருவருக்கு ஒருவர் போட்டி பொறாமையினாலே அடித்து கொலை செய்து அநேக மதங்களை அவர்கள் வழிபட்டு அநேக ராஜ்யங்களை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் கொலை செய்து பாவத்திலே இன்னும் உலக காரியங்களிலே விழுந்து கிடந்த நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு ஜெனிப்பிக்கப்படுகிறார். இந்த உலகத்திற்கு அவர் வருகின்றார். ஆண்டவர் முதலாவது ஜனங்களை குறித்து பேசிய வார்த்தைகள் என்ன என்று நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அநேக அற்புதங்கள் செய்தார், அநேக காரியங்களை செய்தார்தான். ஆனால் அவர் சொன்ன மிக முக்கிய காரியம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது.
என்று அவர் பிரசங்கிக்க தொடங்கினார். மனம் திரும்புதல் என்றால் என்ன? ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் தன்னுடைய பாவத்தை குறித்த உணர்வுள்ளவர்களாக இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை உட்கொண்டு அதன் மூலமாக தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு தேவனிடத்தில் சேர்வதுதான் மனம் திரும்புதல். மனம் திரும்பாதபடி, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளாதபடி, ஆண்டவரை உள்வாங்காதபடி நீங்கள் எதைத்தான் விதைத்தாலும் எதைத்தான் நீங்கள் செய்தாலும் ஆண்டவரை அறிய முடியாது. முதலாவது நம்முடைய இருதயத்தில் உள்ள கசப்புகள், வெறுப்புகள், காயங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து விட்டுவிட நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஒரு பாவி மனம் திரும்புகின்ற பொழுது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். வேதத்திலே யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கல்விமானாக இருந்தாலும் சரி, பக்திமானாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வசனங்களை கேட்டு மனம் திரும்புகின்ற பொழுது அவன் ஒரு சிறு குழந்தை போல தன்னை தாழ்த்தக்கூடிய ஒரு நிலைமையிலே அவன் இருக்கின்றான். இங்கே இயேசு சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அதற்கு முன்பாக யோவான் என்கிற ஒருவர் இருந்தார். அவரும் அதைத்தான் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அநேகரை தேவன் பக்கமாக திருப்புகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த நாட்களிலே அநேக இடங்களிலே ஊழியத்தின் பாதையிலே செல்கின்ற பொழுது அநேகர் இப்படியாக சொல்லுகிறார்கள், ஐயா எனக்கு ஒரு கேன்சர், என்னுடைய மகன் குடிகாரன், என்னுடைய மகன் எனக்கு எதிராக செயல்படுகின்றான், என்னுடைய மகன் நாங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை விரயம் செய்கிறான், அவனுக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லுங்கள் என்று அழைக்கிறார்கள். நாங்கள் செல்லுகிறோம், குழுவாக செல்லுகிறோம். அங்கே முதலாவது நாங்கள் கண்ட காரியம், இந்த பெற்றோருடைய சுபாவங்கள், பெற்றோருடைய பாவங்கள் அந்த பிள்ளைகளுக்குள்ளே வேறுவிட்டு அது கனி கொடுக்கிறதாக இருக்கின்றது. பெற்றவர்கள் தேவனை தேடாததினாலே அநேகர் தேவனை தேடியும் நிர்விசாரமாக தேவனை கண்டு காணாததும் போல இருக்கிறதுனாலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சாபம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தரித்திரம், சொந்த குடும்பம் அலைக்கழிக்கப்படுகிறது. காரணம் என்ன? உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்யவில்லை. பெருமையோடு ஜீவிக்கிறீர்கள், பெருமையோடு பேசுகிறீர்கள், தேவனுடைய ஜனங்களை மூர்க்கத்தனமாக அவர்களை கொலை செய்யக்கூட துணிகரமாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பு, பாவத்திலிருந்து மனம் திரும்பு, பழைய சுபாவத்திலிருந்து மனம் திரும்பு. அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படியாக நீங்கள் ஆண்டவரிடத்தில் வருகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஒரு இனிமையாக இருக்கும். ஒருவேளை சில குறைகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம், ஆனால் கர்த்தரை தேடுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை இன்பமாக மாறும். நாங்கள் அதை அனுபவித்திருக்கிறோம், அநேகர் அதை அனுபவித்திருக்கிறார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களாகும். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். மனம் திரும்பாதபடி, தன்னுடைய குறைகளை ஒத்துக்கொள்ளாதபடி, மற்றவருடைய குறைகளை பார்த்து தன்னை யோக்கியர்களாக நினைத்து கொண்டு தேவனிடத்தில் வராத ஜனங்கள் அநேகம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, அது விசாலமான வழி.
ஈஸியான வழி, எல்லோரும் செல்லலாம். அநேகர் அதன் வழியாக செல்லுவார்கள். ஆனால் அவர்கள் செல்லுகிற வழி பாதாளம். தேவனுடைய வசனத்தை தன்னுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு அதன்படி ஜீவிக்காதபடி ஒருவர் செல்லுகின்ற பொழுது அது விசாலமாக இருக்கும், தற்சமயம் குதூகலமாக இருக்கும். அதன் பிறகு அந்த ஆபத்தான வழியிலே சிக்கிக்கொண்டு நரக பாதாளத்திலே செல்லுவார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அநேக மார்க்கங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாய் செல்லுகின்ற பொழுது நம்ம அநேக தப்பிதங்களை செய்ய முடியாது, அநேக எண்ணங்களை நிறைவேற்ற முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களுடைய குற்றங்களை குறித்து, பாவங்களை குறித்து மனம் திரும்புங்கள். ஒருவேளை மற்றவருடைய பொருளை நீங்கள் திருடி இருக்கலாம், மற்றவருக்கு புறம்பாக நீங்கள் பேசி இருக்கலாம், தேவ ஊழியக்காரர்களுக்கு முன்பாக, தேவ ஜனங்களுக்கு முன்பாக அவர்களை தூசித்து தூசணம் சொல்லி இருக்கலாம், பெற்றோர்களுக்கு எதிராக நீங்கள் எழும்பி இருக்கலாம், கணவனுக்கு எதிராக மனைவி, மனைவிக்கு எதிராக கணவன் எப்படியாக செயல்படலாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், மனம் திரும்பு. உன்னுடைய அநேக தீமையான காரியத்திற்கு உன்னுடைய மனம் திரும்புதல் இல்லாத காரணமே என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த உலகத்திலே மனம் திரும்பும்படியாக நம்மை அழைக்க வந்திருக்கிறார். எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு தேவனை அவன் தூசித்திருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவன் மீண்டும் சிலுவையிலே அறைந்தாலும் சரி, அவன் தேவனிடத்தில் வருகின்ற பொழுது தேவன் மன்னிக்கின்றான். கட்டகுமாரன் என்ற ஒரு பகுதி வேதத்தில் இருக்கின்றது. அவன் தன் தகப்பனாரிடத்தில் வருகின்ற பொழுது தகப்பன் அவனை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து கொளுத்த கன்றை அழித்து விருந்து வைக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். அதுபோலதான் நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து நம்மை தாழ்த்துகின்ற பொழுது, அவரை நாம் ஆராதிக்கின்ற பொழுது, ஒப்பு கொடுக்கின்ற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தராக இயேசு நம்மை நேசிக்கிறார். உலகம் நமக்கு எதிராக எழும்பலாம், உறவினர்கள் எதிராக எழும்பலாம், உடன் ஊழியக்காரர்கள் எதிராக எழும்பலாம். ஆண்டவராக இயேசு நம்மை நேசிக்கிறார். அவரிடத்திலே நாம் வருகின்ற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். நாம் மனம் திரும்பி சகையை போல நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய இயேசு இடத்திலே நாம் இருதயத்திலே ஒப்பு கொடுத்து வருவோம் என்று சொன்னார். ஆண்டவர் நம்மை அழைத்து நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய குடும்பத்திலே வருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு இருந்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி அப்பா இயேசுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு இந்த உலகத்திலே சுடர்விட்டு வெளிச்சம் கொடுக்கும்படியாக நம்மை நடத்தி செல்வாராக. ஆமென், ஆமென். God bless you. God bless you. Thank you for all.